உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனா நில்லுன்றல. கோயிலுக்கு போறோம்னா அத்தை வரமாட்டேன்னு எப்ப சொல்லி உனா யார்கிட்ட வேலைய காட்ட? மாமா உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருக்க? குடும்பத்துல வந்து இப்படி பண்ணிருக்க. என்ன தப்பு பண்ணா ஏன் இப்படி அடிக்கிற? இவன் பண்ண வேலைக்கு இவனை அடிக்க கூடாதுமா, கொல்லணும். என்ன பண்றீங்க நீங்க? நான் என்ன பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணன்னு பண்ண உனக்கு தெரியாதடா? நடிக்காத. யார்கிட்ட வந்து வேலைய காட்ட? ஐயோ தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அண்ணே, இவன் பண்ண வேலை என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. அண்ணே என்ன பண்ண? அடிக்காம சொல்லு. அடிக்காதீங்க உனா சொல்லுங்க. உனா விடு அவன. ஏதாரு சாவட்டோனே. இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கு? காரியத்தை பண்ணிருக்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன். சொல்லுங்கப்பா. அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. எல்லாம் உன்னால வந்தது. உன்ன சொல்லணும்டி. அதனாலதான் இவ்வளவு தைரியமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். என்ன பண்ணா என் தம்பி? எதுக்கு அவனை அப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? விடுறா என்ன அருள், விடுறா என்ன. இவனை கொல்லாம விட மாட்டேன். அவனை கொல்ற அளவுக்கு அப்படி என்னங்க பண்ணிட்டான் அவன்? ஏய், என் தங்கச்சிய கொல்ல பாத்திருக்கான் இவன். இவனை சும்மா விட சொல்றியா நீ? என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? இவன் எதுக்குங்க உங்க தங்கச்சியை கொல்ல பாக்கணும்? எனக்கு என்னடி தெரியும்? அத உன் தம்பி கிட்ட கேளு. இங்க பாருங்க, ஆதாரம் இல்லாம சும்மா என் தம்பி மேல பழிய போட்டுட்டு இருக்காதீங்க. என்னது? ஆதாரம் வேணுமா உனக்கு? ஆதாரம் வேணுமா? அண்ணா, அந்த வீடியோவை காட்டுங்கண்ணா. குணசேகர விடு, இது பெரிய பிரச்சனையாக்காத. இல்லண்ணா, ஆதாரத்தை கேட்டு குதிக்கிறாள்ல, காட்டுங்கண்ணா. இவ தம்பி என்ன பண்ணான்னு இவளும் பாக்கட்டும். காட்டுங்க, காட்டுங்கண்ணா. புடுங்கண்ணா போன, புடுங்க. பாரு, உன் தம்பி என்ன பண்ணிருக்கான்னு பாரு. யோ மாமா, என்னையா பண்ணி வச்சிருக்க? அம்மா என்ன பாருங்கம்மா. ஆதாரம் கேட்டல, இப்ப என்னடி சொல்ற? சொல்லு. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? காரணம் கேக்குறாங்கல்ல, சொல்ற. அதை இவன் சொல்லாம இன்னைக்கு நான் இவனை சும்மா விட மாட்டேன். சொல்றா. ஏய், சொல்றா. எதுக்கு இப்படி பண்ண? ஏன் தம்பி, சுப்பலட்சுமிக்கு உங்களுக்கும் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? இப்படி கேட்டாலாம் இவன் சொல்ல மாட்டான். நீ அருள், இது புறா. டேய், சொல்றா. எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? சொல்றா. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு. மாமா வேணாம் மாமா. அப்பா கிட்ட அடி வாங்கி சாகாம எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. டேய், சொல்றா. கேட்டுட்டே இருக்குதுப்பா. சொல்றா. டேய், என் பொண்ணு கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு விரோதம்? எல்லா உண்மையும் சொல்லிடு, இல்லன்னா என் புள்ள உன்னை அடிச்சே கொன்றுவான். கேக்குறாங்கல்ல, சொல்றா. 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 நீ உண்மையை சொல்ல மாட்டல, உன்ன இதாலே அடிச்சு கொன்றுவோம். உண்மையை சொல்லிடு. மாமா சொல்றேன் மாமா, சொல்றேன் மாமா, சொல்றேன். சொல்லு. அருள, அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு பிடிக்கல மாமா. அதுக்கு தான் அப்படி பண்ணேன். கோயில்ல வச்சு அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அபசகுணம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவீங்கன்னு நினைச்சேன். பாவி மாமா, நீங்களா? ஏன் அப்படி பண்ண? 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 சொல்லி தொலை. என் பேரை கெடுக்கிறதுக்கு எனக்கு தம்பியா வந்து பிறந்திருக்கியா? சுப்பலட்சுமிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னடா பண்ணிருக்க முடியும்? சொல்லுடா. ஏன் அப்படி பண்ண? சொல்லு. அக்கா, எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலக்கா. டேய், ஏன் புள்ள கல்யாண விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாருடா? நீ யாரு? என் கூட பிறந்தவங்கிறதுனால உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைச்சிட்டியா? அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான்டா.
என் புள்ள விஷயத்துல நான் தான் முடிவெடுக்கணும். உன்னை இந்த வீட்ல வச்சிருக்கிறதே தப்பு. வெளியே போடா முதல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். வெளியே போடா ராஸ்கல். ஏய், இனிமே உன்னை இங்க பார்த்தேன் தொலைச்சிருவேன். போடா வெளியே. போடா வெளியே. போ. ஐயா, நிச்சயதார்த்த பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன். நல்ல சகனம். நாங்க கோயிலுக்கு கிளம்புற நேரமா பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க. மணிமேகலை, அந்த பத்திரிகை வாங்கி சாமி ரூம்ல வை. சரி சரிம்மா, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேங்க. சரி வாங்க. ஐயோ, நெருப்பு நெருப்பு! ஐயோ, யாராவது சீக்கிரம் வாங்க! நெருப்பு நெருப்பு பிடிச்சிருச்சு! அப்பா, என்னாச்சுப்பா? அருள், என்னப்பா? ஆமாப்பா. எப்படி தீ பிடிச்சது? அருள், ஐயோ, எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியலையே. ஐயோ, அருள் உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அம்மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அருள், என்னடா? உனக்கு எதுவும் அடிப்படல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. டேய், உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. பத்திரிக்கையில விளக்குல இருந்த நெருப்பு பட்டு பத்திரிக்கை எரிஞ்சிருச்சுப்பா. அதான் அடியெல்லாம் எதுவும் படல. ஐயோ, ஐயோ, அருளோட நிச்சய பத்திரிக்கை இப்படி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுவும் சாமி விளக்குல பட்டு எரிஞ்சிருக்கு. அப்போ இந்த கல்யாணம் சாமிக்கே பிடிக்கலையோ என்னவோ. ஏண்டி, உன் மனசுல இருக்கிறத சொல்றதா இருந்தா அத நேரடியா சொல்லு. அதை விட்டுட்டு சாமி நினைக்குது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காத. கோயிலுக்கு போற நேரம் கரெக்டா பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அத பூஜை ரூம்ல வைக்கும் போது அது தீ பிடிச்சு எரியுதுன்னா, அதுவும் பூஜை ரூம்ல இருக்கிற விளக்குல பட்டு எரியுதுன்னா, சாமியே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதா தானே அர்த்தம். அத சொன்னா நான் என்னமோ மனசுல நினைக்கிறத சொல்றேன்னு சொல்றீங்க. கோயிலுக்கு போற நேரத்துல எதுக்கு அபசகுணமா பேசுறீங்க? குணா, அந்த நெருப்பான இது எடுத்து சீக்கிரமா போ. போங்க தம்பி. நான் என்ன சொன்னாலும் இவங்க மதிக்கிறதே கிடையாது. இப்படி பண்ணும்போதுதான் எனக்கு இன்னும் கோபம் அதிகமா வருது. பாத்துங்க. பாத்து. ஐயோ, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. அதுதான் நல்லது. உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.